இந்த விடுமுறை காலத்துல சென்னை விஜிபி மெரைன் கிங்டமுக்கு வாங்க. மேரி மெர்மைட், ஸ்கூபா சாண்டா மற்றும் 5000க்கும் மேற்பட்ட அக்வாட்டிக் கிரியேச்சர்ஸை கண்டு மகிழுங்க. பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க அயோத்தி சென்றுள்ள பிரதமர் மோடி சாலையில் ஊர்வலமாக செல்கிறார். அந்த காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க அயோத்திக்கு பிரதமர் நரேந்திர மோடி சென்றடைந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் நிரஞ்சன். விவரங்கள் என்ன? ராதா, தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அயோத்தியாவில இப்போ ரோட் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் நம்ம திரையில காட்சிகளா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எதுக்காக அயோத்தியா போயிருக்கிறாரு அப்படின்ற கேள்வியோடும், அயோத்தியாவில புதுசா ராமர் கோவில் கட்டப்பட்டுட்டு வர்றதும் வரும் 22ஆம் தேதி அது திறக்கப்பட இருக்கிறதும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதுக்கு முன்னாடி அயோத்தியாவுடைய பல்வேறு முக்கியமான கட்டுமானங்களை திறந்து வைக்கிறதுக்காக தான் இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அயோத்தியாவுக்கு போயிருக்கிறாரு. குறிப்பா அயோத்தியாவில இருந்து செயல்பட போகக்கூடிய சர்வதேச விமான நிலையம், அது பேர் கூட வால்மீகி சர்வதேச விமான நிலையம் அப்படின்னு தான் வச்சிருக்கிறாங்க. சோ அந்த விமான நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்க போறாரு. அது மட்டும் இல்லாம ரெனோவேட் பண்ணப்பட்டிருக்கிற புதுப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அயோத்தியாவுடைய ரயில் நிலையத்தையும் அவர் இன்னைக்கு திறந்து வைக்கிறாரு. மக்களுடைய பயன்பாட்டுக்காக அதை இன்னைக்கு ஒப்படைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம வந்தே பாரத் திட்டம் உள்ளிட்ட ரயில் திட்டங்களையும் இன்னைக்கு கொடியசைச்சு அயோத்தியாவிலிருந்து தொடங்கி வைக்கிறாரு. அயோத்தியாவிலிருந்து பல நகரங்களுக்கு இனி ரயில் சேவை தங்கு தடை இல்லாம நடக்கும் அப்படின்னு ஏற்கனவே மத்திய ரயில்வே துறை அமைச்சகம் அறிவித்திருந்த நிலையில இப்போ இந்த புதிய ரயில் தடங்களையும் புதிய ரயில்களையும் இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி ரோட் ஷோ அவர் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. விமான நிலையத்துல இருந்து, அதாவது அவருடைய தனிப்பட்ட விமானம் இறங்குனதுல இருந்து சாலை மார்க்கமா இப்போ அயோத்தியாவுக்குள்ள அவர் வந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. பாரதிய ஜனதா கட்சியும் சரி, அதே போல இந்த ராமர் கோயில் கட்டக்கூடிய அந்த கட்டுமான அறக்கட்டளையும் சரி பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை இதுக்காக செஞ்சிருக்கிறாங்க. சாலையில 2 பக்கமுமே பொதுமக்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. அவங்க மலர் தூவி பிரதமர் நரேந்திர மோடிக்கு வரவேற்பு வழங்குறது தான் இப்ப நம்ம காட்சிகளா பார்த்துட்டு இருக்கிறோம். புரோட்டோகால் கிடையாது, இருந்தாலும் கூட அதீத உற்சாகத்தின் காரணமா பிரதமர் நரேந்திர மோடி இப்போ அந்த வாகனத்துல இருந்து கார் கதவை திறந்து அவர் நின்று மக்களுடைய அந்த வரவேற்பை ஏற்றுக்கிட்டு வரதையும் நம்ம பார்க்க முடியுது. கையசைச்சும் வணக்கம் தெரிவிச்சும் மக்களுடைய மரியாதையை அவர் ஏற்றுக்கிட்டு வராரு, அதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சோ இந்த இந்த விமான நிலையத்தை பத்தின பேசிக்கான சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் வரைக்கும் கையாளக்கூடிய அளவுக்கு முதல் கட்டமா அது தயாராகி இருக்கு. முழுக்க சோலார் சக்தியை இயங்கக்கூடிய அளவுக்கு அது நிர்மாணிக்கப்பட்டிருக்குது. 2-3 கட்டங்களா அது விரிவுபடுத்தப்பட இருக்குது. வெறும் டொமஸ்டிக் ஏர்லைன்ஸா மட்டும் இல்லாம அது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா தான் கன்சிடர் பண்ணக்கூடாது. அதாவது சர்வதேச விமான நிலையமா பல வெளிநாடுகள்ல இருந்து இதுக்கப்புறமா தொடர்ந்து அயோத்தியாவுக்கு விமானங்கள் வர்றதுக்கான அந்த ஏற்பாடுகள், குறிப்பா தீபாவளி மாதிரியான சமயங்கள் எல்லாம் அயோத்தியாவில கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கும். சோ அதுக்கு எளிமையா இருக்கும் வகையிலும் அந்த மாவட்டத்துடைய வளர்ச்சியை இன்னும் அதிகரிக்கும் வகையில இந்த விமான நிலையம் அப்படின்றது பெரிய அளவுல உருவாக்கப்பட்டிருக்கு. ரொம்ப பாஸ்டாக கட்டி முடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மத்திய அமைச்சர்கள் நேரடியா களத்துல இறங்கி ஆய்வு செய்யக்கூடிய அளவுக்கு அந்த பணிகள் அப்படின்றது ரொம்ப துரிதமா இருந்துச்சு. அதே மாதிரி 6 வந்தே பாரத் ரயில் திட்டம், 2 பாரத் அம்ரித் ரயில் சேவை ஆகியவற்றையும் இன்னைக்கு அயோத்தியாவிலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறாரு. இந்த ரோட் ஷோ போய்கிட்டு இருக்கு. இது பொலிட்டிக்கலாவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்டா இருக்கிறதுனால இதை உற்று கவனிக்கிறாங்க எல்லாருமே. ராதா, 6 வந்தே பாரத், 2 அம்ரித் ரயில் சேவைகளை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்க இருக்கிறார். பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க அயோத்தி சென்றிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நிரஞ்சன். இந்த விடுமுறை காலத்துல சென்னை விஜிபி மெரைன் கிங்டமுக்கு வாங்க. மேரி மெர்மைட், ஸ்கூபா சாண்டா மற்றும் 5000க்கும் மேற்பட்ட அக்வாட்டிக் கிரியேச்சர்ஸை கண்டு மகிழுங்க.